இந்த கேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். ஏன்னா நம்ம வந்து ஆர்சனலோட டைட்டில் சார்ஜ் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லல. அதெல்லாம் எப்பதான் சொல்றேன், சாக்கா ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கான், அவன் அப்கிரேட் பண்ணுங்கன்னா இப்ப நீங்க மடுவேக்கு வச்சு அப்கிரேட் பண்ணுவீங்க போறீங்க. டைட்டில் அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா இந்த வருஷம்? பிரீமியர் லீக பத்தி பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு நான் போயிருக்கேன். இந்த வாட்டி வந்துட்டு ஏதோ பேசணுமேனு வந்திருக்கேன். நான் பிரீமியர் லீக்ல ஆசைப்படல. வணக்கம் மக்களே, வெல்கம் டு a brand new episode of ஃபுட்பால் பேஜ். இந்த எபிசோட்ல நம்மளுக்கு வந்து சுவாஸ் ஜாயின் பண்ணியிருக்காரு. கௌதம் வந்து கொஞ்சம் என்னடா இந்த லாஸ்ட் மினிட்லயே ஜெயிச்சுட்டு இருக்குமே, கொஞ்சமாச்சும் ஒரு பூஜையை போட்டு எப்படியாச்சும் இவனுங்களை தாண்டி நாங்க டாப் 4 முடியணும்னு அவன் ஒரு பக்கம் போயிட்டான். பட் நான் வந்து ஒரு எபிசோட்ல சொல்லியிருந்தேன், இந்த உல்ஸ் மேட்சுக்கு அப்புறம் ஆர்சனல் மட்டும் டார்ச்சர்ல பிரீமியர் லீக் மேட்சே பார்க்க மாட்டேன்னு தான் சொன்னேன். அதே மாதிரிதான் உண்மையிலே சொல்றேன். நான் வந்து இந்த நார்த்லாந்து ஆர்மிலாம் பார்க்கல, ஸ்கோரை மட்டும் பார்த்துட்டு டே நீங்க எனக்கு கொடுத்த மனவரசல் போதும், இதுக்கு மேல நான் தாங்க முடியாதுன்னு மேட்சை பார்க்கல. இந்த மேட்ச்க்கும் நான் ப்ரெடிக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு மேட்ச் எல்லாம் வெறும் ஸ்கோர் நான் சுவாச கால் பண்ணி கேட்க போறேன்னா அப்புறம் ஃபர்ஸ்ட் கோலா, ரெண்டாவது கோலா, மூணாவது கோலா அப்படின்னு போயிட்டு இருக்க போகுது. பட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பாக்குறதுக்கு. என்ன ப்ரோ இல்லா ரெடியா இருக்கீங்க போலயே? இந்த லண்டன் டார்பின்னு சொல்லலாமா இல்ல ஜெயிக்கிற மாதிரியே தெரியல அந்த பக்கம் கொஞ்சம். ப்ரோ ஜெயிப்போமான்னு தெரியல, ஆனா டிரா பண்ணா கூட ஹாப்பி தான். இந்த மேட்ச் லாஸ்ட் ஒரு 3-4 வருஷமா கொஞ்சம் மோசமா தான் போயிட்டு இருக்கு எமிரேட்ஸ்ல. லாஸ்டா நாங்க ஜெயிச்சது வந்து எமிரேட்ஸ் வந்து 2021. சோ வருஷம் ஆயிடுச்சு பாருங்க, 5 வருஷம் கடந்தாச்சு. என்ன பண்றது, எல்லா வருஷமும் இங்க ஜெயிக்கிறீங்க. ஏதாச்சும் ஒரு டஃப் கொடுப்பீங்களா? என்டர்டெய்னிங்கா இருக்குமா அட்லீஸ்ட் பாக்குறதுக்கு? ஏன்னா நாங்க போரிங் ஆடுவோம், அது நானே சொல்லிடுறேன். அதுதான் எப்படி என்டர்டெய்னிங்கா இருக்கும், அதுதான் நான் கேட்க வரேன். எப்படி என்டர்டெய்னிங்கா இருக்கும்? நீங்க ஆடினாடான ஃபுட்பால், நீங்க ஆடுறது ஒரு புது ஸ்போர்ட் பேரே மாத்தலாம்னு நினைக்கிறேன். பால் அப்படியே சைடு ஓரமா கூட்டிட்டு போயிட்டு கார்னர் வாங்கிட்டு அங்கிருந்து நாங்க பாத்துப்போம், அவ்வளவுதான். எனக்கு எல்லாம் ஓகே. அந்த வுல்ஸ் மேட்ச்ல 2-1ல கார்னர் ஸ்ட்ரைக்க டைம் வேஸ்ட் பண்ணீங்க பாத்தீங்களா 70 மினிட்ஸ்ல. அந்த மேட்ச பத்தி பேச அப்புறம் அந்த மேட்ச்ல இருந்தா நான் மன உடைச்சலுக்கு ஆளானேன். சோ அதனால அதை பத்தி பேச வேணாம். பட் வருவோம். இந்த கேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். ஏன்னா நம்ம வந்து ஆர்சனலோட டைட்டில் சார்ஜ் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லல. இப்போ போயிட்டு இருக்க சார்ஜ்ல வந்துட்டு இப்ப 2 பாயிண்ட் லீட மெயின்டைன் பண்ணணும்னா இந்த கேம் ஜெயிச்சே ஆகணும். செல்சி அந்த அதர் ஹேண்ட் வந்துட்டு நீங்க ஜெயிச்சதா டாப் 5 கண்டென்ஷன்ல இருக்க முடியும். இப்போதைக்கு 5th பிளேஸ்ல இருக்கீங்க, டைடு வித் லிவர்பூல். ஆனா வந்து கோல் டிஃபரன்ஸ்ல பிரச்சனை இல்லை. பட் இந்த கேமை வந்து தோத்து போனாலும் டிரா பண்ணாலும் லிவர்பூல் அந்த பக்கம் குச்சிருவானுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபார்ம் பாத்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்குது. லாஸ்ட் 5 கேம்ஸ்ல 3 wins 2 draws. ஆனா அந்த 2 draws தான் மோஸ்ட் ரீசென்ட். சோ வந்து ஃபார்ம் கொஞ்சம் டிப் ஆயிருக்குன்னே நம்ம சொல்லலாம். என்ன ப்ரோ, எப்படி இந்த மேட்ச்க்கு முன்னாடி எப்படி இருக்கு ப்ரிப்பரேஷன்? ஆனா ஃபார்ம் டிப்னா அந்த 2 மேட்சுமே அவங்களே அவங்க காதை சுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. செல்சி பண்ணது ஒரு கேம்ல எப்படிதான் தோக்க முடியாதோ அப்படி தோட்டாங்க, அப்படி டிரா பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி அந்த லீட்ஸ் கேம்லாம் 94 மினிட்ஸ் கேம்னா 90 மினிட்ஸ் டாமினேஷன். ஒரு 65 to 70 அந்த 5 மினிட்ஸ் விட்டாங்க, 2 கோல் வாங்கிட்டானுங்க. சோ அது என்ன தெரியுதுன்னா இவங்க டோட்டல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தாங்க. ஸ்விட்ச் ஆஃப் ஆகிற டைம்ல they had 2 shots on game whole game. பர்ன்ஸ்லயும் அதேதான் 74 மினிட்ஸ் வரைக்கும் கோஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ரெட் கார்டை வாங்கிட்டு 2-1 தோத்தும் இருக்கும் அந்த கேம். ஸோ பிரேஸ் நல்லா தான் ஆடுறாங்க. இப்போ லிவர்பூல் மேட்ச் தான் பார்க்குறேன். அவங்கள மாதிரி நம்ம நிக் பண்ற வின்ஸ் அது பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. யூ ஆர் நாட் ஏபிள் டு வின் மேட்சஸ்னு. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட்ஸ் பீன் குட் தான் இது வரைக்கும். பிக் மேட்சஸ் பார்க்கணும் என்ன பண்றான். கடைசியில கோல் அதான் ஆர்சனலுக்கு வந்து டைட்டில் அடிச்சே ஆகணும், இல்லன்னா ஆர்டெட்டா அவுட்னு ஒரு கும்பல் ஆடி துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு அவனே ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம். கரெக்ட் தான், அது ஒண்ணு. உங்களுக்கு சாம்பியன்ஸ் லீக் வந்து அவன போன வருஷம் வந்து இப்ப பேட்ச் 4 வருஷத்துக்கு பேட்ச் போட போறீங்க கிளப் வேர்ல்ட் கப் வின்னர்ஸ். ஆனா சாம்பியன்ஸ் லீக் இல்லன்னா அது ஒரு அசிங்கம் தான். சோ இப்ப சாம்பியன்ஸ் லீக் பக்கம் முடிக்கலன்னா என்ன உங்களோட இது உங்களோட சீசன் எப்படி பார்க்கலாம்? பிளஸ் என்ன கிளப்போட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அதுக்கப்புறமா? டாப் 5 முடிக்குதுன்னா சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சு அப்படியே 1000 சாம்பியன்ஸ் லீக் தான் பிளான். அவன சொல்லி நிறுத்துவீங்களாடா, அவன் நிறுத்துறாத லூசு. ப்ரோ இது வந்து அந்த ஜான் டெரி, நம்ம இவங்க லாம்பார்டு, டாரஸ், டாக்பா இருக்கிற டீம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க அத பிக்சர்ஸ் பார்த்தோனே அந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. ரியலிஸ்டிக்கா பேசணும்னா டாப் 5 முடிக்கணும். பட்
ஃபிக்சர்ஸ் ஆர் கெட்டிங் வெரி டஃப். பட் ஐ எம் நாட் அஃப்ரைட். லைக் ரொம்ப பயமா இருக்குது எனக்கு சின்ன டீம்ஸ் ஆனா பயமா இருக்கும் செல்சி. லைக் பிக் டீம்ஸ் கூட அந்த மென்டாலிட்டி இருக்கு அந்த பசங்க கிட்ட. லைக் நம்ம நல்லா ஆடணும், ஒரு ஃபயரா ஆடுறானுங்க. லைக் ஐ திங்க் நிக் பண்ணணும், டாப் 5 பிளேஸ் நிக் பண்ணணும். பிளஸ் அஸ்டான்வில்லா வேற தோக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இட்ஸ் நாட் a 3-way race for 2 places. I would say 4-way race for 3 places. அதுதான் நீங்க ஜெயிக்கணும்ல. நீங்களே டிரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எங்க போட்டிக்கு போறது? எங்கள மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே இப்ப வர வர. இருந்த இல்ல இடத்துல நாங்க எல்லாம் டிரா போயிட்டு இருக்குது. பண்றோம். பட் இந்த மேட்ச்ல இருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். இந்த மேட்ச்ல இருந்தெல்லாம் ஆரம்பிக்க வாய்ப்பே இல்ல. அதுக்கு தான் நாங்க வந்து இருக்கிறதுலே பிகெஸ்ட் சூனியம்லாம் போட போறோம் உங்களுக்கு. முடிஞ்சா எதையோ பண்ணி நாங்க ஹாவர்ட்ஸ திருப்பி கொண்டு வந்து இந்த ஒரு கேம் ஆட வச்சு கூட போகலாம்னு இருக்கோம். அவன் ஆனா இன்ஜுரியா செல்சினா மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வெறி வந்துருது அவனுக்கு. எப்படியாச்சும் இன்ஜுரியா கோல போடணும், செலிப்ரேஷன்ல போடணும்னு. அதனால அவன மட்டும் எப்படியாச்சும் இந்த ஒரு மேட்ச் வந்து ஆட்டு போடான்ற ஒரு ஹாவர்ஸ் பேச்சுவார்த்தை இன்ஜுரியா இந்த நடத்தலாம்னு மேட்ச். இருக்கோம். ஆமா ப்ரோ, ஹாவர்ட்ஸ் வந்து கொஞ்சம் லாங் டர்ம் இன்ஜுரியில தான் இருக்கிறான். அவன் இந்த எண்ட் ஆஃப் சந்தோஷம் த தானே மந்த் வரைக்கும் வந்து அவுட் அவனா இருந்தான். செலிப்ரேஷனை போட்டு விட்டுறான். கஷ்டமா இருக்கு. அதுக்கு பதில் இன்னொருத்தன் இருக்கான். எங்களோட ஹெட் பேண்ட்காரன் இந்த மடுவேக்கே. இப்ப அவரு வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் போடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. அவனா நாங்க தான் So, உண்மையா செலிப்ரேஷன் போடணும் ஆடுறதுக்கு. சீசன் மாடுவேக்கே தான் மோர் தென் சாக்கா. நான் அதெல்லாம் எப்படின்னா சொல்றேன், சாக்கா ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கான், அவனை அப்கிரேட் பண்ணுங்கன்னா இப்பதான் நீங்க மடுவேக்கி வச்சு அப்கிரேட் பண்ணுவீங்க போறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? ஐயோ! இப்ப எப்படி வந்து கோல் பால்மர் இந்த வருஷம் ஃப்ராட் பண்ணிட்டு Bro, injury ஆடவே பேசிட்டு நம்ம இருக்கான். அந்த இன்ஜுரி மாதிரி இருக்கா வந்து ப்ரோ? இன்ஜுரி இந்த பிளேயரையும் அதுதான் நான் சீசன் சொல்றேன். 2 ஆடுறதுல கம்பேர் இருக்கான்ற பண்றீங்க. ஆர்சனல் பேர் வந்தா மட்டும் உடனே இன்ஜர் ஆயிடும்ல டக்கு டக்குன்ட்டு நம்ம பையனுக்கு. அதுதான் வரான் பிரச்சனையாச்சு. எமிரேட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வரான். செல்சி ஜாயின் பண்ண போது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் எமிரேட்ஸ் வரான் இதுக்கு. பார்ப்போம். சரி வாங்க ஸ்டாட்ஸ்ல குதிப்போம். இப்போ வந்துட்டு நான் ஆர்சனல் வந்துட்டு 63% சான்சஸ் ஆஃப் வின்னிங் திஸ் டைம்ன்றது ஆப்டா சொல்றாங்க. செல்சி லாஸ்ட் 8 கேம்ஸ் அகைன்ஸ்ட் ஆர்சனல் வந்து தோத்து போயிருக்காங்க. அதுல வந்து 5 losses and 3 draws. This is the longest run since 1995 and 2005. So பெரிய டவுன் சைடு இருக்குது. ஆர்சனல் have lost just one of their last 25 லண்டன் டார்பிஸ். லண்டன் டார்பிஸ்னா செல்சி மட்டும் இல்ல, இன்க்ளூடிங் ஆல் லண்டன் டார்பி. ஸோ ஆப்வியஸ்லி இதெல்லாம் கேட்கறப்ப ஆர்சனல் வந்து ஃபேவரட் நீங்க சொல்லலாம். ஆனா அன்னைக்கு வந்து என்ன கோமாளித்தனம் பண்ணுவாங்கன்றது எங்களுக்கும் தெரியாது. ஆர்சனல் வந்து இப்ப ஆப்வியஸ்லி நம்ம இந்த காரபாவ் கப்ல வந்து இப்ப மோஸ்ட் ரீசெண்டா செல்சிய ஹோம் அண்ட் அவேன் டிஃபீட் பண்ணியாச்சு. அண்ட் இப்ப எஸ்ஏ ஃபார்ம்ல வந்திருக்காங்க. செல்சி ஆப்வியஸ்லி ஹவ் பின் டூயிங் வெரி வெல் ரீசென்ட்லி. அவங்களோட பிக்சர்ஸ் எல்லாமே நல்லா ஆடி அவங்க நல்லா போயிட்டு இருக்காங்க. சாம்பியன்ஸ் லீக்லயுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி தேவ் ரவுண்ட் ஆஃப் 16 குவாலிஃபை ஆயாச்சு ஆல்ரெடி. கீ பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னா நீங்க யார் சொல்லுவீங்க உங்க டீம்ல? Palmer has to start firing again. And the midfield battle எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ண போறான்னு தெரியல. ரீஸ், என்சோ கைசரோவா, இல்லாட்டி ஆண்ட்ரே சாண்டோஸ், என்சோ கைசரோவான்னு அந்த மிட்ஃபீல்ட் பேட்டில் வின் பண்ணா ஹாஃப் த மேட்ச் இஸ் சால்வ்டுன்னு தோணும் எனக்கு. லைக் அவங்கள வந்து குவைட் ஆகணும் மிட்ஃபீல்டு. லைக் ஆர்சனல் மிட்ஃபீல்டோட லைக் பிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆர்சனல் மிட்ஃபீல்ட் அண்ட் ஆல்சோ டிஃபென்ஸ். ஸோ ஹவு டே ஹேண்டில் அது. அப்போ ஜாவ் பெட்ரோ ஆல்சோ வுட் பி லைக் வெரி கிரிட்டிக்கல். த மிட்ஃபீல்ட் பேட்டில் அந்த ஃப்ரண்ட் டூ பால்மரும் ஜாவ் பெட்ரோவும் எவ்வளோ லிங்க் பண்றாங்கன்னு. எஸ்டேவோ மிஸ்ஸிங் டுமாரோ, லைக் அந்த நெக்ஸ்ட் மேட்ச்ல எஸ்டேவோ இஸ் மிஸ்ஸிங். ஸோ அது ஒரு பெரிய லாஸ். ஸோ விங்கர்ஸ் திருப்பி என்ன பண்ண போறான்னு தெரியல. பால்மர் விங்கர் ஆடுவானா இல்லாட்டி சென்டர் அட்டாக்கிங் மிட்டான். ஸோ அதையும் பார்க்கணும் நம்ம. அந்த ஆர்சனல் வைஸ் இந்த வருஷம் பிக்கெஸ்ட் வீக்னஸ் வந்து இந்த விங்ல தான். அது உங்களோட ஃபர்ஸ்ட் செல்சி ஹோம் கேம் EFL கப்லயே நமக்கு தெரிஞ்சது. போட்ட எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணா கர்னாச்சோ. எங்களோட 2 விங் பேக்ஸ்மே வந்து எனக்கு தெரிஞ்சு எக்ஸாஸ்டரோ இல்ல ஃபார்ம் டிப்போ என்னன்னு தெரியல. ஆனா 2 விங்லயும் நீங்க போட்டு மேஞ்ச் எடுத்துலாம். இன்காப்பியாவும் சரி, அங்க டிம்பரும் டிஃபென்சிவ்லி கொஞ்சம் சொதப்பலா தான் போயிட்டு இருக்குது. சோ இப்போ இந்த கேம் வந்துட்டு கர்னாச்சோவை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஃபாஸ்ட் பேஸ் விங்கர் அந்த சைடு ஒரு பெட்ரோ நெட்டோ போட்டு நல்லா அடிச்சு தரலாம் நினைக்கிறீங்களா? இல்லனா வேற உடனே வேணான்ட்டீங்க? கர்னாச்சோ ஐயோ அவன் கொஞ்ச நாள் டெவலப் ஆகி பொறுமையா வரட்டும் செல்சி மெயின் லெவனுக்கு. லைக் அவன் ரொம்ப இல்ல லைக் ஒரு ட்ரிபிள் பண்றதோ கோல் அடிச்சான். பட் ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லா இருக்கான். ஃபைனல் தேர்ட்ல என்னத்தை கத்திட்டு இருந்தான்னு தெரியல. யுனைடெட்ல ஸ்டார் பாய் அது இதுன்னு எனக்கு அவனை பார்க்கும்போது ஒரு அகாடமி பிளேயர் ஆடுற மாதிரி இருக்கு. லைக் இஸ் வெரி வேஸ்ட்ஃபுல். லைக் ஒரு விங்ல பெட்ரோ நெட்டோ சொன்னீங்க, லைக் அவன் வந்து இஸ் வெரி டைரக்ட். அந்த மாதிரி பிளேயரும் இல்ல கர்னாச்சோ. கர்னாச்சோ இஸ் சம்ஒன் ஹூ நீட்ஸ் பால்ஸ் ஃபெட் டு ஹிம் பிஹைண்ட் த லைன்ஸ்.
லைக் கர்னாச்சோ இஸ் நாட் அ ஓகே கைண்ட் ஆஃப் விங்கர் ஹூ டேக் ஆன் பிளேயர்ஸ். டேக் ஆன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ ஐ ஒன்ட் கோ வித் கர்னாச்சோ. பெட்ரோ நெட்டோ லெஃப்ட்ல போட்டு பால்மர லைக் ரைட் இன்வெர்ட் ஃபார்மர் ஆட வச்சுட்டு ஜேம்ஸ் ஆர் குஸ்டோ ஓவர் பண்ண வைக்கணும். தட்ஸ் வாட் வி ஷுட் டூ ஃபார் வித் ஆன் த ரைட் சைட். ஆமா நல்லா இருக்கும். ஆர்சனல் சைடுல பேசுவோம். ஆர்சனல் சைடுல வந்துட்டு ஆப்வியஸ்லி எல்லாருமே இப்ப கொஞ்சம் ஒரு ஃபார்ம் சொதப்பலா இருந்தாலும் இந்த ஒரு நார்த் லண்டன் டார்பி வின் வந்து ஒரு பூஸ்ட கொடுத்துருக்குது. எஸ்பெஷலி எசே அவர் என்ன அடிச்ச ஒரு 5 கோல்ல வந்துட்டு 5 கோல் இல்ல 6 கோல் அடிச்சிருக்காரு டோட்டலா. அதுல வந்து 5 கோல் அகைன்ஸ்ட் டாட்டனம் தான். சோ அந்த மாதிரி எந்த வந்து கூட எல்லா வாரமும் டாட்டனம் கொடுத்தா நல்லா இருக்கும் இவருக்கு. டெய்லி இங்க வருவீங்களா? நாளைக்கு இங்க காலேஜுக்கு வர்றீங்களா? விளையாடலாம். அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. பட் அவரு விக்டர் யோக்கரஸ் வந்து ஒரு 2 கோல் போட்டிருக்காரு. சோ அவர் கரெக்டான டைம்ல ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கீ மொமெண்ட்ஸ்ல வந்து ஆகணும். சோ அந்த மாதிரி ஃபார்ம்ல வந்துட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இந்த கேம்லயும் கேரி ஓவர் பண்ணணும். இதோட ப்ரீவியஸ் பிக்சர் எடுத்து பார்த்தோம்னா செல்சி 1-1 டிரா. உங்க ஹோம்ல வந்து 1-1 டிரா நடந்தது. அதுலயுமே வந்துட்டு பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. லைக் 2 டீமுமே நல்லா தான் ஆடுச்சு. பட் டிரால தான் முடிஞ்சிருக்குது. பெருசா ஒண்ணும் பட் இல்ல. இந்த கைசர் கேம் வந்து ரெட் 2 கார்டு பேருக்குமே ஸ்டேக் அதிகம். கைசர் ரெட் கார்டு அந்த கைசர் மேட்ச் ரெட் 30th கார்டு. minute. ஆமா ஆமா அதனாலதான். ஏன்னா பொசிஷன் வந்து ஆர்சனலுக்கு 68% இருந்துச்சு அந்த கேம் போட்டிருக்கு. சோ இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியல. அதான் சொல்ல வந்தேன். சோ இந்த அது கேம் ஒண்ணு. வந்துட்டு ஜெயிச்சே ஆகணும். நாளைக்கு கியாக்கரஸ் would be very like next match கியாக்கரஸ் would be very crucial for you. ஏன்னா நாங்க வந்து மெயின் சென்டர் பேக் பேரிங் இல்ல. ஃபொஃபானா இஸ் சஸ்பெண்டட். ஸோ அந்த ஒரு வீக் லிங்க் இருக்கு சென்டர் பேக்ல. ஸோ கியாக்கரஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுவான்னு பார்க்கணும். கண்டிப்பா. இப்ப அதான் நீங்க சொன்ன இதுல வந்து லைன் அப்ஸ் பாத்துருவோம். இப்ப ஆர்சனலுக்கு வந்துட்டு டேவிட் ராயா, ரைட் பேக்ல டிம்பர், சலீபா, கேப்ரியல் அண்ட் இன்காபியே ஆஸ் யூஷுவல். அப்புறம் மிட்ஃபீல்ட்ல டெக்லன் ரைஸ், ஜுபிமெண்டி அண்ட் ஓடகார்ட் ஹோப்ஃபுல்லி ஸ்டார்ட் பண்ணுவான்னு போட்டிருக்காங்க. அப்புறம் புக்காயோ சாக்கா, யோக்கரஸ் அண்ட் மாடுவேக்கி அந்த லெஃப்ட் விங். இது என்ன கதைன்னு தெரியல. பட் இது நல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கு ஆன் பேப்பர். செல்சிக்கு வந்து சாnchez, ரீஸ் ஜேம்ஸ் ரைட் பேக் ஸ்டார்டிங் போட்டிருக்கு. அச்செம்பாங், சாலபா, மாலோ குஸ்தோ. ஓகே. அப்புறமா கைசேடோ, ஆண்ட்ரே சாண்டோஸ், என்சோ, கோல் பாமர், பெட்ரோ நெட்டோ அண்ட் ஜாவோ பெட்ரோ. இதுதான் வந்துட்டு உங்களோட அதான் லைன் அப். ஏன்னா ஃபார்மேஷன் வைஸ் எனக்கு என்னன்னு தெரியல, புரியல. ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. அச்செம்பாங் ரைட் பேக் ஆடுவா. 4-2-3-1 4-2-3-1 தான். 4-2-3-1 ஓகே. மேபி உங்க நாளைக்கு சப்ல தான் குக்குரெல்லாவும் இல்ல. புக்குரெல்லாவோ இல்ல. அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். உங்களுக்கு ஒரு பெரிய மிஸ்ஸா இருக்கும் ஆக்சுவலா. So, yeah. சாக்காவும் மேடுவேக் யாரானாலுமே 2 பேருமே பேஸ் இருக்குது. சோ கொஞ்சம் குஸ்தோக்கு நல்ல பேஸ். ரீஸ் ஜேம்ஸ் விங் பேக்ல ஆரம்பிச்சாதான் தெரியல என்ன கதைன்ட்டு. பட் நல்ல விங் பேக் கண்டிப்பா நல்ல பேக்ல தான் இருக்கும். யா இது ரீஸ் ஜேம்ஸ் வந்து ரைட் பேக் ஆடினான்னா லைக் லெஃப்ட் விங் ஐ திங்க் ஹேண்டில் பண்ணிடுவான். குஸ்டோ வந்து ஹிஸ் டிஃபென்சிவ் சஸ்பெக்ட் தான் டிஃபென்சிவ்லி. லைக் அவனை கரெக்டா லைக் டேக் அவுட்ஸ் பண்ணா அவனை பீட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் லைக் ஒரு தப்பான பொசிஷன்ல காட்டும் அவன். கரெக்ட். டெஃபினட்டா. ஆனா இந்த கேமோட இம்பாக்ட் உங்களுக்கு பெருசாவே தெரிய போகுது. ஏன்னா இந்த கேம் முடிஞ்ச உடனே ஒரு 3 நாள்லயே வந்துட்டு நீங்க அஸ்டன் வில்லா அவே ஆட போறீங்க. அதை முடிச்சுட்டு ஆப்வியஸ்லி FA கப், சாம்பியன்ஸ் லீக் 2 மேட்ச் இருக்கு. அதை முடிச்சுட்டு நியூ காஸ்ல ஃபேஸ் பண்றீங்க. நியூ காஸ்ல முடிச்சுட்டு எவர்டன் அவே அண்ட் மேன் சிட்டி ஹோம், மான்செஸ்டர் யுனைடெட் ஹோம். இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு தலைவலிக்குது. எப்படி ப்ரோ நீங்க வந்து ஒரு செல்சி ஃபேனா எப்படி ஃபீல் பண்ணி கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? லைக் ஐம் எக்ஸைட்டட் ஆக்சுவலி. லைக் ஐ வாண்ட் டு see என்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு. லைக் டாப் 5 வந்தா நல்லா இருக்கும் இதுன்னு நான் சொல்ல. ஐ வாண்ட் டாப் 5. ஆனா எனக்கு இந்த டீமை பார்க்கணும். ஐ லைக் திஸ் டீம் பிளேயிங் அகைன்ஸ்ட் பிக் டீம்ஸ் மோர். எனக்கு காண்டாவது இவங்க சின்ன டீம்ஸ் கூட ஆடுறத பார்த்தா. ஸோ ஐ ஹோப் வி ஆர் அப் ஃபார் த சேலஞ்ச் அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் சாம்பியன்ஸ் லீக்ல மான் சிட்டி அமுச்சு விடுறேன். எல்லா வாரம் மான் சிட்டி அமுச்சு விடுறோம். தோக்கடிச்சு எடுப்பீங்களா? இது சாம்பியன்ஸ் லீக்னு சொன்னீங்க. அதுவுமே PSG இது ஈஸி கிளப் இல்ல. ஸோ ஃபுல்லாவே என்டர்டைன்மெண்ட் இருக்கு. அது எந்த மாதிரி முடியும்? ஹாரர் ஃபிலிமா முடியுமா, இல்லாட்டி பிளாக் பஸ்டரா போகுமான்னு தெரியல, பார்க்கணும். அண்ணனுக்கு டொருனா வாங்கிட்டு வாடா. ஜேஸ்ட் குடிக்கிறான் தம்பாலானே அப்படின்னு சொல்ற? அதுதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம கையில இல்ல, மத்தவங்க கையிலயும் இருக்குது. எப்படி ஆட போறாங்கன்ட்டு. இந்த மாதிரி நம்மளோட நேபர்ஸ் யார் வந்து புடிச்சு கீழே இருக்கலாம், யார் வந்து கொஞ்சம் சொதப்பனா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க டாப்ல? இன்னும் ஒரு யுனைடெட், லிவர்பூல், அஸ்டன் வில்லா 3 பேர்ல எனக்கு தெரிஞ்சு அஸ்டன் வில்லா இன்னைக்கு உல்ஃப்ஸ் கூடயே தோற்றுருக்காங்க. யுனைடெட் தெரிஞ்சு அப்வர்ட் வந்ததா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் அபவுட் லிவர்பூல்.
அவங்க ஆடுற பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்ப திருப்பி லிவர்பூலுக்குமே as usual அவங்க எப்பவுமே இயர் எண்ட்ல வந்துட்டு ஒரு எவர்டன் டார்பி வந்து அவேல வந்துரும் அவங்களுக்கு. அதுல வந்து எப்படியோ சொதப்பிடுவானுங்க. அப்புறமா வந்து அவங்களுக்கு யுனைடெட் அவே கேம் இருக்கு. இப்ப சம ஃபார்ம்ல இருக்காங்க யுனைடெட். செல்சி நீங்க ஆடுறீங்க, அவங்க ஆன்ஃபீல்ட்ல, அது எனக்கு தெரியல எப்படி போக போகுதுன்னு. அஸ்தான் வில்லா அவே ஆடுறாங்க. சோ அவங்களுக்குமே வந்து டஃப் பிக்சர்ஸ் இருக்குது. சோ உங்களுக்கு மட்டும் தான் இல்ல, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காம்படிஷனாவும் லிவர்பூலும் இருக்கிறானுங்க. அதான் லிவர்பூல் டிப் ஆகணும். லைக் நாங்க அத நீங்க சொன்னதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும், அப்புறம் அவங்க பார்ப்போம். நாங்க வந்து ஒரு ஐ திங்க் 66 to 67 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சுட்டு தே ஷுட் கோ. 67 to 70 டாப் 5 கட்றோம் கண்டிப்பா. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு பார்த்தா இப்ப வெரி அத விடுங்க ப்ரோ. கடைசியா வாங்க டாப் 5 டைட்டில் சேலஞ்ச் அத சொல்லுங்க. டாப் 5 ஓகே, டைட்டில் அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா இந்த வருஷம்? ஒரு தடவை தான் தவறு. பிரீமியர் லீக பத்தி பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு நான் போயிருக்கேன். ஏதோ இந்த வாட்டி வந்துட்டு ஏதோ பேசணுமேனு வந்திருக்கேன். பிரீமியர் லீக்ல ஆசைப்படல. நீங்க சொன்ன மாதிரி தான். என்ன சொன்னீங்க, டாப் 5 வந்தா நல்லா இருக்கும். நீங்க அதே மாதிரி தான் பிரீமியர் லீக் வந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ப்ரோ நாங்க போன வருஷம் டாப் 5 வந்துட்டு இது டிஃபரன்ஸ் என்னன்னா, போன வருஷம் நாங்க டாப் 5 வந்துட்டு இந்த வருஷம் வந்தா நல்லா இருக்கும்னு. நீங்க டைட்டில் போன வருஷம் அடிக்காம இந்த வருஷம் டைட்டில் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஏதோ ஒண்ணு ப்ரோ, அட்லீஸ்ட் நாங்க சேலஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அது வரைக்கும் சந்தோஷப்படுறேன். பாப்போம் என்ன நடக்குது. பட் வாங்க கடைசியா ப்ரெடிக்ஷன் டைம் வருவோம். என்ன நடக்க போகுது இந்த மேட்ச்? உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லுங்க. 2-1 செல்சி. 2 செல்சி. ஓகே 98th மினிட்ல நிக் பண்ணுவோம். கைசரோ வித் நிக்கிட். நான் தைரியமா சொல்றேன். ஐ திங்க் ஆர்சனல் will get a 4-0 or 5-0 victory. பழைய நினைவுகள் திருப்பி வரா மாதிரி நடக்கணும்ன்ற எதிர்பார்ப்புகளோட ப்ரோ சேவ் பண்ணி வைங்க வீடியோஸ் இதோட இந்த எபிசோட முடிச்சுப்போம். பட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சுவாஸ் ஃபார் ஜாயினிங் திஸ் எபிசோட். மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஹைப் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே நல்லபடியா இருந்ததுன்னா வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன்டா. நன்றி, வணக்கம்.